வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல வாசுதேவன் அப்பத்தாவை சந்திக்கிறாங்க. இத அந்த நேரம் எதேச்சையா நம்ம மீனாட்சியும் ஜீவாவும் ஜிகிரு தண்டா குடிக்கிறதுக்காக நிக்கிறாங்க. அப்போ பாக்குறாங்க, என்ன அப்பத்தா எதுக்காக இந்த வாசுதேவனை சந்திக்கணும் அப்படின்னு சாக்காவி நிக்கிற நேரம் அவங்க பேசுத மறைஞ்சு நின்று கேட்குறாங்க. அப்பந்தான் எப்படியாவது அந்த ஜீவாவை மீனாட்சி கிட்ட சேர விடாம தடுக்கணும். ஆதிக்கு தான் மீனாட்சி அப்படின்னு அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. நான் பார்த்துக்கிட்டேன், அந்த வெட்டி பையன் என் பேரன் தானே, அவனை எப்படியாவது அந்த மீனாட்சிட்ட வாழ்க்கையிலேருந்து பிரித்து மீனாட்சியாட்டே அவன் வேண்டான்னு வெறுத்து தள்ளி ஆதி கூட சேர வைக்கிறது ஏன் பொறுப்பு அப்படின்னு அந்த 30 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லினோம். அப்பத்தான் கெட்டுக்கெட்டா பேக்கில் பணத்தை வாங்கி வச்சிருக்கிறது எல்லாம் இந்த வாசுதேவன் கொடுக்கறது தானா, இது எல்லாமே மீனாட்சி என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு தானா அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ அப்பத்தா சோலையும் குடிமை சும்மா ஆடாதுன்னு நினைச்சேன். அப்பத்தா இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பார்த்துருக்கா. அப்போ இந்த இந்த அப்பத்தா தான் நான் தாலியோடி சிலம்பத்தில் வெற்றி பெற்று வந்துடுவேனே, அந்த நேரத்தில் ஆதியை அனுப்பி தாலியை பறிக்க சொல்லுது எல்லாமே இந்த அப்பத்தா அப்படின்னு அந்த இடத்துல பணத்தை கெட்டுக்கெட்டா வச்சிருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டேன் அப்பத்தா அப்படின்னு கொதித்து எழுறாங்க நம்ம ஜீவா. அதே நேரத்தில் நம்ம அப்பத்தாவும் வாசுதேவன் செய்த சதி எங்களை பிரிக்க நிற்கிறாங்க அப்படின்னு உள்ள விஷயத்தையும் நம்ம மீனாட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு இந்த அப்பத்தாவுக்கு இந்த ஜீவாயும் மீனாட்சியும் பிரிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இவன் இந்த வெட்டி பையன் அந்த மீனாட்சிக்காக அடாவடி பண்ணி எப்படியோ சிலம்பத்தில் ஜெயிச்சு அந்த தாலியையும் வாங்கி கொண்டு ஆதி இவ்வளோ தடுத்தவரை கூட கெட்டிட்டானா. இவன் எவ்வளோ பெரிய ஆள், நம்ம வாசுதேவன் நம்மளை நம்பி எவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. 20 லட்ச ரூபாயை தந்திருக்காரு, மீதி 30 லட்சத்தை வாங்கினோம். அப்படி இருக்க நேரம் இவன் இப்படி இந்த பாடு பண்ணிட்டு இருக்கான். அந்த மீனாட்சியை இந்த வீட்டை விட்டு விரட்டி தள்ளன, வேற வழி என்ன அப்படின்னு கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பைக்குக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ரூபாய் வேணும் அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. நம்ம மனோ அப்பத்தாட்ட கேட்குற நேரம் ஒரு பிச்சைக்காரனுக்கு தூக்கி எறியது மாதிரி பணத்தை அப்படியே மூஞ்சில விட்டெறிகிறாங்க. இதை எல்லாத்தையும் பார்க்குறாங்க நம்ம மீனாட்சி. இந்த அப்பத்தாக்கு ஆட்டம் வயசான காலத்தில் ஓவராக தான் இருக்குது, இதுக்கெல்லாம் வெயிட் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மொத்தத்தில் மீனாட்சியையும் ஜீவாயும் பிரிக்கணும், அந்த டென்ஷனில் தான் அப்பத்தா இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதிக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஆதிக்க மாமா வாசுதேவனுக்கு தோணுது, பணத்தை வாங்கிட்டு இந்த அப்பத்தா என்ன பண்ணுவு, 2 வார்த்தையும் பிரித்து காட்டேன்னு சவால் விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போனதோட சரி, அவங்கள பிரிக்க வழி இல்லை. இப்போ அந்த ஆதி மறுபடியும் கலங்கி நிற்கிற அந்த மீனாட்சி கிடைக்கணும்னு வெறி அவனுக்கு இருக்கு. ஆனால் அது கடையில் இந்த ஜீவா தாலியும் பிரித்து மீனாட்சிக்கு கோர்த்துட்டா. நம்ம இப்படியே கண்டு கல்லாமல் இவங்க 2 வார்த்தையும் விட்டுட்டு இருந்தா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த ஜீவாவும் மீனாட்சியும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதோட ஆதி விடமாட்டான். ஆதிக்கு இப்போ நான் வாக்கு கொடுத்துருக்கேன், எப்படியாவது மீனாட்சியே அவளாட்டு பிரிஞ்சு ஜீவா வேண்டாம், நான் ஆதி கூட தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறேன்னு அவளாட்டே வரணும், வர வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்த நான் நிறைவேற்றி கொடுக்காட்டா இந்த ஜீவா என்னைய அந்த ஆதி என்னை மதிக்கவே மாட்டான் அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் இதுக்கு அப்பத்தாவை சந்திக்கிறது தான் வழி அப்படின்னு அப்பத்தாக்கு ஃபோன் போட்டு டார்ச்சர் கொடுக்குறாரு. உங்களை சந்திக்கணும் வாங்க அப்படின்னு கூடுறாங்க. இந்த சைடு ஆட்டோவில் நம்ம அப்பத்தாவும் தேவியும் போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த மனுஷன் வர்றதுக்கு லேட் ஆகுது, ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு ஜிகிரு தண்டாவை ஆர்டர் பண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மீனாட்சியும் ஜீவாவும் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மீனாட்சியை நிப்பாட்டிட்டு நம்ம ஜீவா அந்த கடையில் உள்ள நபர்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரம், என்ன குடும்பத்தோடு வந்திருக்கிறியால, எல்லாரும் ஜிகிரு தண்டா குடிக்கலானியா அப்படின்னு எல்லாம் சொன்ன. குடும்பம்னு சொல்லிட்டு போகிறாரு, நானும் மீனாட்சியும் தானே வந்திருக்கோம், இதில் எங்கே வேற நம்ம வீட்டில் உள்ளவங்க நிற்கிறாங்க அப்படின்னு மண்டை பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜீவா கொஞ்ச நேரத்தில் பார்க்குறாங்க, அப்படியே வாசுதேவன் இறங்குறாரு. இந்த மனுஷன் எதுக்காக இங்கே பண்ணுறாரு நிற்கிறாரு அப்படின்னு பார்க்க நேரம் நம்ம அப்பத்தா
ஜீவாவும் தேவியும் ஆட்டையிலேருந்து இறங்கி போய் பேசுகிறாங்க. இதை பார்க்குறாங்க, சாக்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம மீனாட்சியும் பார்க்குறாங்க. இவங்களுக்கு கூட என்ன டீல் வச்சுருக்காங்க? இது ஆதியோட மாமா இல்லை, இவர் எதுக்காக இப்போ அப்பத்தாவை சந்திக்கிறாரு? ஒருவேளை பணம் கெட்டுக்கிட்டா அப்பத்தா ஒரு பேங்க் ரெடி பண்ணி வச்சது மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சுருக்க. இதுக்கு எல்லாம் காரணம் இந்த வாசுதேவன் தானா? என்னதோ நடக்கும்னு நினச்சேன் இவங்களுக்குள்ள டீலு. இப்போ கையும் களவுமா சிக்கிட்டாங்களா அப்படின்னு அந்த இடத்துல ஜீவா அப்படியே அரண்டு போய் மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. அப்போ தான் எப்படியாச்சும் இந்த பாருங்க, எனக்கு ஆதி கூட இந்த மீனாட்சி சேர்ந்து வாழணும், இந்த ஜீவா வேண்டானி உதறி தள்ளிட்டு வரணும், அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணுங்க அப்படின்னு அந்த இடத்துல பேசுகிறாங்க. இதை அப்படியே கேட்குறாங்க. என்னையும் மீனாட்சியும் பிரிக்கிறதுக்கு இந்த மனுஷன் எதுக்கு ஆதி கூட சேர்றதுக்கு அப்பத்தாவுக்கு கட்டுக்கட்டாக பணத்தை இறக்குனானா? அப்போது அன்னைக்கு கரெக்டாட்டு நான் சிலம்பம் போட்டியில் வச்சு கையில் தாலியோடி வந்தப்ப அந்த தாலியை பறிக்கிறதுக்கு ஆதி வந்தானே, இதெல்லாம் அப்பத்தாவின் சூழ்ச்சி தானா அப்படின்னு அந்த சூழ்ச்சியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரண்டு போய் நிற்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு வேலையை பண்ணி என்னையும் மீனாட்சியும் பிரிக்கிறதுக்கு அப்பத்தா இப்படி பணத்தை வாங்கிக்கிட்டு செய்வாங்க அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் இருக்காங்க. அதே நேரம் நம்ம மீனாட்சியும் மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. அப்போ தான் இந்த ஜீவா கிட்ட இருந்து என்னை பிரிக்கிறதுக்காக இந்த சதியெல்லாம் நடக்குது அப்படின்னு உள்ள விஷயம் தெரியுது. அதை தெரிஞ்ச உடனே பயங்கர ஷாக்காக இருக்காங்க. இப்படியும் இருப்பாங்களா அப்பத்தா அப்படின்னு உள்ள விஷயத்தை தெரிஞ்சு அப்படியே துடிச்சு போகிறாங்க. என்னையும் ஜீவாயும் பிரிக்கிறதுல எதுக்கு தான் இவங்களுக்கு இப்படி இருக்குது? இது எல்லாமே ஆதி சொல்லி இந்த வாசுதேவன் பணத்தை கொடுத்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களை பிடிக்காதது மாதிரி பிரிக்கணும், இன்னும் ஆதி கூட போய் சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆதி இப்படியெல்லாம் செய்கிறானா அப்படின்னு ஆதிக்கு மேலே நம்ம மீனாட்சிக்கு வெறுப்பு வருது. அதே நேரம் பார்த்தோன்னா இதை விடக்கூடாது அப்படின்னு நேரம் மீனாட்சி போகிறாங்க. டேய், எதுக்குடா என்னையும் என் புருஷன் ஜீவாயும் பிரிக்கிறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறீங்க? அப்பத்தா நான் நினச்சேன் நீங்கள் இந்த ஏதோ ஒரு தொடர்பில் இருக்கிறீங்க, அதனால தான் கட்டுக்கட்டாக உங்கள்கிட்ட பணத்தை வச்சு இப்படி இடத்தால் அவமானப்படுத்துறீங்கன்னு நினச்சேன். இந்த வாசுதேவன்கிட்ட பணத்தை வாங்கி என்னையும் ஜீவாவையும் பிரிக்கிறீங்களா? சொந்த பேரனுக்கே சூனியம் வைக்க பாட்டியை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல அப்பத்தாவுக்கு வேட்டு வைக்கிறாங்க. என்ன நீங்கள் சொல்லி நாங்கள் பிரிவோமா? நாங்கள் பிரிய போகிறது இல்லை. நான் இப்போ ஜீவாவை மனசார என் கணவராக ஏற்றுக்கிட்டேன். நான் அவர் கூட சேர்ந்து வாழ தான் போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ஜீவா மறைஞ்சு நின்று கேட்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மீனாட்சி இப்போ நம்மளை புரிஞ்சுக்கிட்டா, நம்மளை ஏற்றுக்கிட்டா, இது நம்மளுக்கு போதும். இந்த அப்பத்தா இந்த வயசான காலத்தில் சும்மா கிடக்கிறத விட்டுக்கிட்டு பணத்தை வாங்கிறதுக்காக பேயாட்டம் இப்படி எதுக்கு நம்ம இந்த வாசுதேவன்கிட்ட இருந்து ஆதி கூட இந்த மீனாட்சியை சேர்த்து வைக்கிறலான்னு பணத்தை வாங்கி தள்ளியிருக்கு. இந்த ஆதி இவ்வளோ பண்ணிக்கிட்டு ஒன்றும் தெரியாததுக்கானங்க நல்ல வேஷம் போட்டு மீனாட்சி அடைஞ்சிடலான்னு பார்த்தா, ஆனால் அவன் பண்ணின வேலையே இப்போ மீனாட்சி தெரிஞ்சுக்கிட்டா. கடவுளே ரொம்ப சந்தோஷம், நானும் மீனாட்சியும் நல்லபடியாக வாழணும். ஆதி கேடு கெட்ட வேண்டி நான் மீனாட்சிகிட்ட நிரூபிக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ தானாகவே தெரிஞ்சிட்டு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ஜீவா.